வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். பிரதமர் மோடிக்கு ஆஸ்திரேலியாவில் ராணுவ அணிவகுப்பு மரியாதை. இசை கருவிகளுடன் ஆஸ்திரிய குழுவினரின் வந்தே மாதரம் பாடல் இசைப்பு. அதிபர் அலெக்சாண்டர் வான் டெர் பெல்லன் பிரதமர் கார்ல் நெகம்பருடன் பேச்சுவார்த்தை. இந்திய ஆஸ்திரிய உறவு வலுப்படும் என மோடி பேட்டி. ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டம் தர்மபுரியில் இன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்குகிறார். விவாகரத்து பெற்ற முஸ்லிம் பெண்கள் முன்னாள் கணவரிடம் ஜீவனாம்சம் கோர உரிமை உண்டு. சுப்ரீம் கோர்ட் பரபரப்பு தீர்ப்பு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் 82.48% வாக்குப்பதிவு. தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. பாஜக வேட்பாளர் போலீஸ் ஏட்டு வாக்குவாதம். வாக்காளர் வரிசையில் நின்ற பெண்ணுக்கு கத்தி குத்து. முன்னாள் கணவர் கைது. மோடி அமைச்சரவை நியமனங்களில் தலித்துகள் புறக்கணிப்பு. உயர் சமூகங்களை சேர்ந்த உறுப்பினர்களுக்கு அதிக முன்னுரிமை. கர்நாடக பாஜக எம்பி ரமேஷ் ஜினங்கி பேட்டியால் பாஜகவில் அதிர்ச்சி. பெங்களூரு கஃபே குண்டுவெடிப்பில் தமிழகத்தை தொடர்புபடுத்தி பேச்சு. மத்திய மந்திரி ஷோபா கரந்தலஜேவுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. ராணுவ அதிகாரி மனைவி குறித்து அவதூறு நடவடிக்கை எடுக்க டெல்லி போலீசாருக்கு தேசிய மகளிர் ஆணையம் நோட்டீஸ். பஸ் மீது பால் லாரி மோதி உத்தரப்பிரதேசத்தில் விபத்து. 18 பேர் பலி, 30க்கும் மேற்பட்டோர் படுகாயம். விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை. டெல்லியில் சட்டவிரோத உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. பெண் டாக்டர் உள்பட 7 பேர் கைது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி வழக்கு விசாரணை ஒத்திவைப்பு. நாளை மீண்டும் விசாரணை. சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜிக்கு எதிராக ஆளுநர் வழக்கு. விசாரணைக்கு ஏற்றது கொல்கத்தா உயர்நீதிமன்றம். அவதூறு கருத்துக்களை கூற நீதிபதிகள் தடை. இந்தியாவில் வணிகமயமாகும் மருத்துவ கல்வி. நீட் தேர்வை ரத்து செய்ய உடனடியாக நடவடிக்கை. பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ரூபாய் 1 கோடி இழப்பீடு கோரி அவதூறு வழக்கு. RS பாரதியை சிறைக்கு அனுப்புவோம், அவரை விடப்போவதில்லை, அண்ணாமலை உறுதி. RS பாரதி அவருடைய பேச்சு எல்லையெல்லாம் தாண்டி சென்று விட்டது. எல்லையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன், ஒரு சீனியராக இருக்கக்கூடிய ஒரு மனிதன், 80 வயசுக்கு மேல கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் அரசியலை பார்த்திருக்கக்கூடிய RS பாரதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காலம் முடிந்து விட்டது என்பதை முழுமையாக தெரிந்த பிறகு அவருடைய வாயில இந்த அவதூறு பேச்சுக்களும் பொய் பேச்சுக்களும் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த கள்ளச்சாராய சாவு நான் தான் காரணம், பிளான்ட் கான்ஸ்பிரசி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அதனால் மாண்புமிகு நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள்ட்ட டிஃபமேஷன் சூட், மான நஷ்ட வழக்கு இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்கோம். 1 கோடி ரூபாய் நஷ்டீடு கேட்டிருக்கோம். இந்த 1 கோடி ரூபாயும் RS பாரதி அவர்களிடமிருந்து பெற்று கள்ளக்குறிச்சியில் குடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு அங்கேயே ஒரு முகாம் அமைக்க போகிறோம். அதான் நம்முடைய நோக்கம். அதனால் இந்த கேஸை கம்பீரமாக எடுத்து நடத்தணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கும். அண்ணாமலை வழக்கை சட்டப்படி கோர்ட்டில் சந்திக்க தயார். RS பாரதி பதிலடி. இந்துக்களின் சுயமரியாதையை காப்பாற்ற உருவான இயக்கம் திமுக. இந்துக்களின் உரிமைக்காக பல போராட்டங்களை நடத்தியது திராவிட இயக்கம். திமுக செய்தி தொடர்பு துறை தலைவர் TS இளங்கோவன் பேட்டி.
ஸ்டாலின் குடும்பத்திற்கு மட்டுமே தமிழகத்தில் பாதுகாப்பு. தினமும் 20 வயதிற்குட்பட்டோர் செய்யும் 4 கொலைகள். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அதிர்ச்சி தகவல். அதிமுகவில் வெடித்தது கலகம். முன்னாள் அமைச்சர்கள் 3 பேர் விரைவில் சசிகலாவை சந்திக்க திட்டம் என தகவல். நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பலமில்லாத கூட்டணியே காரணம். 2026லும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என அதிமுக முடிவு. திருவள்ளூர் அருகே அரசு பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு. 2 ஆசிரியர்கள் இடைநீக்கம். மேலும் விசாரணை தீவிரம். $1,09,255 பேரிடம் ரூபாய் 2,438 கோடி முதலீடு பெற்று மோசடி. ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தின் இயக்குனர் ரூசோ ஜாமீன் மனு தள்ளுபடி. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அமெரிக்காவில் நடத்தப்பட்ட ஆய்வில் தகவல். பெண்களுக்கு குழந்தைகளை விட கணவர்களால் தான் அதிக மன அழுத்தம். கொடைக்கானலில் ஆப்பிள் விளைச்சல் அமோகம். மக்கள் கொண்டாட்டம். சென்னையில் நாய்கள் கணக்கெடுக்கும் பணி தொடக்கம். திட்டமிட்டு 20 நாட்களில் முடிக்க திட்டம். சென்னை அருகே பள்ளிக்கரணையில் ஏரிக்குள் கார் பாய்ந்தது. ஐடி நிறுவன காவலாளி பலி. டிரைவர் உயிருடன் மீட்பு. சேலம் அருகே கர்ப்பிணி பெண் தூக்கிட்டு தற்கொலை. வரதட்சணை கொடுமையா? போலீசார் விசாரணை. திருச்சி ரயில் நிலையத்தில் ரூபாய் 2 கோடி மதிப்பில் தங்கம் ரொக்கம். காவாலா பணமா என்ற கோணத்தில் ரயில்வே போலீசார் விசாரணை. பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களிடையே ரூட்டு தள மோதல். பேருந்து மீதேறி அடாவடி. 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. விழுப்புரம் அருகே தொடரும் சோகம். சாராயம் குடித்த 11 பேர் மருத்துவமனையில் அனுமதி. மாநில அரசு அனுமதியின்றி சிபிஐ விசாரிக்க முடியாது. மேற்கு வங்க மாநில அரசு தொடர்ந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட் அதிரடி. ஆம் ஆத்மி கட்சி ஊழலில் மூழ்கி இருப்பதாக விமர்சனம். பாஜகவில் இணைந்தார் டெல்லி ஆம் ஆத்மி எம்எல்ஏ கர்தார் சிங் தன்வார். புதிய கிரிமினல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு. நாகர்கோவிலில் வழக்கறிஞர்கள் ரயில் மறியல் போராட்டம். அறுபத்தெட்டு சம்பவங்களில் 1500 சவரன் நகை கொள்ளை. திருடிய பணத்தில் ரூபாய் 4 கோடியில் ஸ்பின்னிங் மில். 53 சென்ட் நிலம் வாங்கி குவித்த கொள்ளையன். ராட்மேன் மூர்த்தி கூட்டாளியுடன் கோவையில் கைது. சென்னை அருகே 16 வயது சிறுமிக்கு போதை மாத்திரை கொடுத்து வன்கொடுமை. கல்லூரி மாணவன் உடந்தையாக இருந்த பெண்ணுடன் போக்சோவில் கைது. திண்டுக்கல் மாநகராட்சியில் ரூபாய் 4.66 கோடி கையாடல். குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை தொடங்கியது. ஜிம்பாப்வேக்கு எதிரான 3வது T20 கிரிக்கெட் போட்டி. சுப்மன் கில், வாஷிங்டன் சுந்தர் அபாரம். இந்தியா வெற்றி.
8வது TNPL T20 கிரிக்கெட் தொடர் திருப்பூரை 15 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அபாரம். NPK 109 படப்பிடிப்பில் காயம் தெலுங்கு திரைப்பட நடிகை ஊர்வசி ரெட்டேலா ஹைதராபாத் மருத்துவமனையில் அனுமதி. மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமுடன் சந்திப்பு. எக்ஸ் தளத்தில் AR ரஹ்மான் பதிவு. இயக்குனர் ப ரஞ்சித் இயக்கும் தங்கலான் ட்ரெய்லர் வெளியீடு. மம்முட்டி நயன்தாரா நடிப்பில் கௌதம் மேனன் இயக்கும் முதல் மலையாள படம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.